சிவமே Look at this, Ravi. சீரே சிறப்பே ஒளியே தவமே வரமே தயவே தமிழே அழகே அமிழ்தே தவமே வரமே தயவே தமிழே அழகே அமிழ்தே சிவமே சுபமே சுகமே துளி நீர் விழுந்தால் போதும் மனம் ஜீவநதியாகும் துளி நீர் அணிந்தால் போதும் ஒரு கோடி நலம் பெருகும் ஒரு தும்பை மலர் போதும் மனம் நந்தவனமாகும் ஒரு கண்ணீர் துளி போதும் கரம் வாரி தழுவிக் கொள்ளும் ஒரு கண்ணீர் துளி போதும் கரம் வாரி தழுவிக் கொள்ளும் சிவமே சுபமே சுகமே. வணக்கம். சிவனுக்கு போலா சங்கர் அப்படின்னு ஒரு பெயர் வடக்குல உண்டு. போலா சங்கர்னா என்ன நம்ம புரிந்து கொள்வது? வெகுளி என்று ஒரு பொருள். இன்னொன்று எளியவர்க்கு எளியவன். எளிமைக்கு எளிவன் ஒரு பக்கம் இருக்க, அரியவனுக்கு அரிதின் அரிது அப்படியும் இருக்கிறான், எளிதின் எளிது அப்படியும் இருக்கிறான். ஆனா இங்க போலா சங்கர் என்னும் பொழுது எளியவர்க்கு எளியவன், அணுகி அருள் புரிபவன். இப்படித்தான் வாழ்ந்தார் மகா சுவாமிகள். எளியவர்க்கு எளியவராய், ஏழை பங்காளனாய், எவரும் அணுகி அவர் அருளை பெறுகின்ற வகையிலே அவர் வாழ்ந்தார். ஓப்பன் புக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓப்பன் லைஃப். அதை விட ஒரு மகத்தான சான்றை நாம் நம்முடைய காலகட்டத்தில் பார்த்திருக்கவே முடியாது. அப்படி அவர் சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஏதோ பெரியவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். உண்மையில சொல்ல போனா நம்மிடமிருந்து அவருக்கு எதுவுமே தேவையில்லை. ஏதாவது தேவை இருக்க முடியுமா? இந்த மூன்று உலகங்களிலிருந்தும் எவர் மூலமும் எதுவும் தேவைப்படாத ஒருவர் தான் மகா சுவாமிகள். ஆனா நமக்கு தேவை ஒன்று இருக்கும், நாம கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுனால அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறோம். பிள்ளையாருக்கு தேங்காய் அவசியமா? தேவையே கிடையாது. நமக்கு ஒரு வேண்டுதல் இருப்பதனால் அந்த தேங்காயை அவர் சுவாமி ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படித்தான் அவரும் ஏற்றுக்கொள்வார். பெரியவருக்கு எப்படின்னா, அதில் குறிப்பிட்ட அந்த ஏழைகள், குறிப்பிடத்தக்கதா சொல்லணும்னா ஏழைகள் இன்னும் ஒரு இறங்கி இறங்கி இருப்பார். அவர்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஒப்பற்ற மனப்பான்மை. ஏன்னா யாருமே அவர் இல்லைன்னா அவங்களை கவனிக்க மாட்டாங்களேன்ட்டு. ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில எல்லாருக்கும் தெரியும்படியா ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது ஓரத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்த ஒரு ஏழையை, அவரை சற்று அணுக முடியாமல் சிலர் தடுத்த பொழுது அவர் கொஞ்சம் கண்டித்து அவனை, அந்த ஏழையை உள்ளே அழைத்தார். என்னன்னு கேட்டார்னா, அவர் தான் சொன்னார், உன் பேர் பூவன், நான் தனியா தபஸ்ல இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய வியாபாரத்துக்காக வைத்துக் கொண்டிருந்த பாலை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பான், நீங்க எப்படி அவனை தடுப்பேன் அப்படின்னு கேட்டார். அவர் ஏழையினுடைய பங்கை, ஏழையினுடைய ஏற்றத்தை, எளிமையினுடைய ஏற்றத்தை மிகவும் அறிந்தவர்கள் தான் மகான்கள். நம்முடைய மகா சுவாமிகள் அப்படித்தான் இருந்தார். ஒரு தயிர் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அங்க வருவாங்க மடத்துக்கு. தயிர்காரம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க, பேர் அவசியம் இல்லை, தயிர்காரம்மா வராங்க. அந்த நாள்ல உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்க திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம் கூட இது உண்டு. தேங்காய் சிரட்டையில தயிர் விற்பார், கொண்டு வந்து விற்பார்கள். அதை கணக்கு எப்படின்னா, செவத்துல போட்டு வைப்பாங்க. அதான் ஆட்சி சரட்டையிலே அள்ளி தந்த தயிர், அதுக்கு சாட்சியாக செவத்த கையால் கார மேல போட்டு, நாங்க பாட்டு பாடுவோம். ஆட்சி சிரட்டையிலே அள்ளி தந்த தயிர், அதுக்கு சாட்சியாக செவத்த கையால் கார மேல பொட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை,
தான் கொண்டு வந்த தயிரை பெரியவா சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை. சாதாரணமா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு பானை நிறைய தயிரை கொண்டு வந்து சுவாமிகள் தங்கி இருக்கிற இடத்துல வந்து பெருசா சொல்லி அதை வச்சுட்டு, இதை வந்து முழுக்க முழுக்க நீ சாப்பிடணும், என்ன பண்ணுவே தெரியாது, நீ சாப்பிட்டே ஆகணும், நீயே சாப்பிடணும், இந்த தயிரை நீயே சாப்பிடணும் அப்படி வச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டான். அவருக்கு தெரியாது, தெரிஞ்சது. முதல்ல என்ன செய்தாருன்னா, ஒரு ஒரு பாத்திரத்துல ஒரு கிண்ணத்துல அந்த தயிரை எடுத்து அவருக்கு கொடுக்க சொன்னார். எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அன்னி முழுக்க அந்த ஒரே நாள் அந்த தயிர் வந்து விநியோகிக்கப்படணும். எப்படி விநியோகிக்கப்படணும்னா, மோர் குழம்பு, அவியல், இலைக்கு பரிமாறக்கூடிய மோர், எல்லாத்துக்கும் அது விநியோகப்படணும். இதில் பாருங்க குறிப்பு, முதல் அந்த அம்மாவுக்கு நேரடியாக புரிகின்ற வண்ணம் அவர் அதிலிருந்து எடுத்து அந்த தயிரை உட்கொண்டார். இது ஒன்று. ஒரு பானை தயிரை சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா அவருக்கு ஒரு வழி இருக்கு சாப்பிடுவதற்கு. மகான்களுக்கு இன்னொரு வழி இருக்கு. எல்லா வயிறுகள் மூலமாகவும் அவர்களால் சாப்பிட முடியும். அதனால அதையும் இந்த அம்மாள் புரிந்து கொள்ள வேண்டும், அடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா கொண்டு வந்திருந்த தயிர் முழுக்க அன்றைக்கே செலவிடும்படியா சமையலில் முழுக்க முழுக்க சமையலில் அது செலவழிக்கப்பட்டது. இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இன்னொருத்தர் அப்படிதான், இன்னொரு பெரியவர் வந்து விளாம்பழங்கள் கொண்டு வர்றார். விளாம்பழங்கள் கொண்டு வந்து இதை கொஞ்சமாவது வந்து இது நீ ரசிச்சு பார்க்கணும், இதை நீ ரசிக்கணும், உனக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிற ஆசையோடு கொண்டு வந்து வைக்கிறார். ஆனா அவர் பெரியவர் சுத்தி இருந்த அந்த அணுக்க தொண்டர்கள் எல்லாம் உற்சாக மிகுதியால் அந்த விளாம்பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுறாங்க. அது பெரிய குறையா நம்ம சொல்றதுக்கு இல்லை, எல்லாரும் சாப்பிட்டுறாங்க. அது பெரிய குறையா நம்ம சொல்றதுக்கு இல்லை, எல்லாரும் சாப்பிட்டுறாங்க. பெரியவர் வந்து வெளியில போயிட்டு வந்தவர் வந்து, இந்த விளாம்பழம் கொண்டு வந்தாரு, அது எங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தர் முழிக்கிறாங்க. பார்த்து கை பேசுறாங்க. இவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, முதலே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. இந்த ஜன்னல் ஓரமா இருந்த விளாம்பழ ஓடு இருக்கு பாருங்க, அதை கொண்டு வர சொன்னார். இவங்க சாப்பிட்ட விளாம்பழ ஓடெல்லாம் கொண்டு வந்து அதை உடைச்சு அன்னைக்கு ரசத்துல கலக்க சொன்னார். அந்த ரசத்தை இவர் சாப்பிட்டார். உனக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு 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 பக்தருடைய ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசை. வேற என்ன செய்ய, நான் உனக்கு விளாம்பழம் கொடுக்குறேன், நீ உனக்கு இந்திர பதவி கொடு நான் கேட்டாரு. இந்த தயிர்காரம்மா குடத்தை கொண்டு வந்து வச்சாங்களே, நான் உனக்கு தயிர் கொடுக்குறேன், நீ வந்து எனக்கு வந்து பொன்னாக பொழிய வேண்டும் நான் கேட்டேன். ஒன்றும் கிடையாது. இந்த தயிரை நீ சாப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன், இந்த பழத்தை நீ கொஞ்சம் எடுத்துட்டியா நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைகிட்ட என்ன சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷம் தான் அடியவர்கள் வந்து ஆண்டவன்கிட்ட காணக்கூடிய சந்தோஷம். இது ரொம்ப முக்கியமான கருத்துங்க, இது நம்ம கவனமா மனசுல வச்சுக்கணும். ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ குழந்தை சாப்பிட்டாலும் திருப்தி கிடையாது, அது சரியா சாப்பிடலன்னு தான் நினைச்சுப்பாங்க அம்மா. அந்த குழந்தை சாப்பிட்டா அந்த அம்மா படுற சந்தோஷம் இருக்கு பாருங்க, ஆஹா அதை கொண்டு வந்தது இந்த சாப்பிட்டா எப்படி இருக்கும். இதே தான் அடியவர்களுக்கு. அடியவர்கள் தானே, பக்தர்கள் தானே, அவன் பகவான் தானே, அவன்கிட்ட தானே இவங்க வாங்கிக்கணும். அதெல்லாம் இந்த அன்புல செல்லுபடி ஆகாதுங்க. இந்த அன்புல எப்படின்னா, நான் கொடுக்குறேன், நீ சாப்பிடணும், நீ சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம், இவ்வளவுதான். இதை எவ்வளவு அழகா இதை ரிஃப்ளெக்ட் பண்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா. ஒரு இவ்வளவு ஏழைகள் எளியவர்கள் வரும்பொழுது அவங்க வாங்கி கொண்டு வருகிற பொருள் எதுக்கு? அவங்க கொண்டு வந்த பொருள் நான் சாப்பிடணும், நான் சுவைத்து பார்க்க வேண்டும். இப்போ புத்தர் வந்து கடும் பட்டினி கிடந்தார். அவர் பட்டினி கிடப்பதற்கு முன்னால் ஒரு ஒரு இடையர் குலத்து ஒரு பெண் வந்து, நீ தவத்துக்கு போறேன்னு தெரியுது எனக்கு, நீ தவத்துல என்ன தெரிஞ்சுக்கிறியோ அது முதல்ல என்கிட்ட சொல்லுவியான்னு கேட்டான். சரி சொல்றேன் அப்படின்னாராம். 48 நாட்கள் நம்ம பட்டினி கிடந்து கடைசியில இந்த நதிக்கரையில அவரது உடம்ப அப்படி தூக்க கூட முடியாம தொப்புன்னு கீழே விழுறாரு. அப்ப இந்த பெண்மணி தான் வந்து அவரை தூக்கி உக்காத்தி வச்சு என்ன தெரியுமா செய்யறாங்க இந்த பெண்மணி? அரிசி, கொஞ்சம் பால், கொஞ்சம் வெல்லம், அந்த நாள் பாயசம்னு வச்சுக்கோங்களேன், அதை கலந்து இந்த சாப்பிடு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அதை சாப்பிட்றாரு. அப்போ எழுதுறாங்க அந்த வரலாற்று ஆசிரியர், அந்த பாயச உணர்வு பிரபஞ்சம் முழுதும் பரவியது, எல்லா உயிர்களும் புத்தர் அருந்தி அந்த பாயச உணர்வை அனுபவித்தது அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ அது முடிஞ்ச உடனே, அது சாப்பிட்ட உடனே அவருக்கு உற்சாகம் வந்தது, ஒரு தெம்பு வந்தது. வந்தோடனே அந்த அம்மா கேட்குறான், நீ உன் தவத்தை முடிச்சுட்டு வந்து எனக்கு சொல்றேன்னு என்ன சொல்ல போற? எனக்கு ஒருபோதும் பட்டினி கிடக்காதேன்னாராம். நீ பட்டினியே கிடக்காது, அதன் மூலமா எதுவும் அறிய முடியாதுன்ற. தாய் வந்து பட்டினி தீர்ப்பவள், கடவுள் வந்து படி அளப்பவன். ஆனா
இந்த அடியவர்களிடம் என்ன, ஒரு பக்தர்களிடம் ஒரு அழகு என்னன்னா, ஒரு பக்கம் குழந்தை போல தான் சீராட்டப்பட வேண்டும் என்கின்ற தன்மையும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் கடவுளையே தன்னுடைய குழந்தையாக நினைத்துக் கொள்ளுகின்ற பாங்கும் இருக்கிறது. இதை தெள்ளத் தெளிவாக இதை தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் அடியவர்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக ஏழை எளியவர்கள் கொண்டு வந்ததை ஒருபோதும் அலட்சியம் செய்யாமல் அது தனக்கு போய் சேர வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்களானால் கட்டாயம் தனக்கு அது போய் சேர்வதை அவர்களும் அறியும்படி அவர் நடந்து கொண்டார். இது இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தீங்க. இந்த விளாம்பழம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழமை காலியா போச்சப்பறம் இந்த ஓட்டை ரசத்துல கலக்க சொன்னாரு. நமக்கு என்ன கதை ஞாபகம் வருது? வனவாசத்துல இருக்கும் பொழுது துர்வாச மகரிஷி வராரு. துரியோதன அவர் நல்லா கவனிச்சு, அப்புறம் இதை விட நான் கவனிப்பேன், அங்க தர்மபுத்திரர் பாண்டவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அங்க போய் நீங்க இருந்தா நான் இன்னும் உங்களை கவனிப்பாங்க அப்படின்ட்டு வேர்டுன்னு தொல்லை பண்ண, அவன் காட்டுல இருக்கிறவங்க என்ன இவரை கவனிக்க முடியுன்ற ஒரு அலட்சியத்துல ஆணவத்துல துரியோதன அவர் அனுப்புறான். இங்க வந்தா இவர்கள் சாப்பாடு முடிந்து விட்டது. அந்த திரௌபதி கையில இருக்கக்கூடிய அட்சய பாத்திரத்திலிருந்து வருகிற உணவு தானே, இந்த சாப்பாடு முடிஞ்சாச்சு, சாப்பாட்டு கடை முடிஞ்சாச்சு. அப்போ துர்வாசர் நிக்கிறாரு. தர்மபுத்திரர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, உங்க அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வாங்க, நம்ம ஏற்பாடு பண்ணலான்னு. என்ன ஏற்பாடு பண்றதுன்னு திக்பிரமையா நிக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணன் வரும்போது கேட்கிறாரு, நான் என்ன பண்றது, ஒரு முறை தானே இந்த அட்சய பாத்திரத்தை பயன்படுத்த முடியும்ன்றது சட்டம் அப்படி இருக்க, ரூல் அப்படி இருக்க, என்ன செய்ய முடியும்னா, எங்க அந்த பாத்திரத்தை எடு அப்படி பார்த்தா அதுல ஒரு துளி கீரை இருக்கான், மிஞ்சி இருந்துதான். அந்த கீரை துகளை எடுத்து கிருஷ்ணன் உண்டானான். அப்போ பிரபஞ்சமே பசி தீர்ந்துதான். அந்த ஒரு கணத்தில், அந்த ஒரு வேளையில், அந்த ஒரு கணத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பசி நீங்கியதாம். அங்க நதிக்கரையில குளித்து விட்டு எழுந்து வந்த துர்வாசரும் அவருடைய சீடர்களும் ஏப்பம் விட்டார்கள் என்று பௌராணிகர்கள் சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. அப்படியே வயிறு நிறைஞ்சு போச்சு, எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த கிருஷ்ணன் உட்கொண்ட அந்த கீரை துகள் போல் இந்த விளாம்பழம் அதை ருசித்தார் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த கிருஷ்ணன் ருசித்த கீரை போல அந்த தயிர்காரி கொண்டு வந்திருந்த தயிரிலிருந்து அவர் கொஞ்சம் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லலாம். ஆனா இது மேல இன்னொன்று இருக்கு. ஒருத்தர் சோமாசி கொண்டு வர்றார், நல்ல சோமாசி பண்ணி கொண்டு வர்றாரு. அது இவருக்கு அர்ப்பணம் பண்ணணும். இவர் எங்க சோமாசி சாப்பிட்டுட்டு இருக்க போறாரு? பக்கத்துல இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அதை கொடுக்க சொல்றாரு. இன்னொரு அம்மா, நானே அப்பளம் இட்டு கொண்டு வந்திருக்கேன், எவ்வளவோ அப்பளம் நானே என்னுடைய சொந்த கையால சொந்த முயற்சியால இட்டுட்டு வந்திருக்கேன், இதை நான் பொறிச்சு போடுறேன், நீங்க பெரியவா கட்டாயம் சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. அவர் புன்னகையோட சொல்றாரு, இந்த பாருமா, அந்த வேத பாடசாலையில இந்த குழந்தைகள் இருக்கு, இப்ப நீ போனியானா சரியா அதுகள் சாப்பிடுற நேரம், சாப்பாடு டைம், நீ அங்க போய் அவர்களுக்கு கொடுத்தன்னு வச்சுக்கோ, அவங்க அந்த குழந்தைகள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரிங்க, குழந்தைகள் அருந்தினால் நான் அருந்திய மாதிரி என்று அந்த தாய்க்கு அவர் ஒரு விடையை கொடுத்திருக்கிறார். இந்த 3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அழகா. தயிர்காரமா மறக்காதீங்க, விளாம்பழ ஓட்ட மறக்காதீங்க, பழத்தை மறந்தாலும் இந்த ஓட்ட மறக்காதீங்க. அதே மாதிரி தனக்காக கொண்டு வந்ததை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அதை தான் அருந்தியதாக அதற்கு சமானம் என்று சொன்ன அந்த கூற்றையும் நாம் மறக்க வேண்டாம். என் துன்பம் உந்தன் துன்பம், உன் இன்பம் எந்தன் இன்பம், இங்கு யாவையுமே உனது, நீயோ எனதே எனது, இந்த சொந்தம் அதிசயமே, ஒன்றே பந்தம் அது சிவமே, என்ன புண்ணியமோ இறைவா இந்த அடிமையுன் மடியினிலே, சிவமே சுபமே சுகமே, சீரே சிறப்பே அருளே தவமே அழகே தயவே தமிழே அழகே அமுதே. அந்த அமைதியின் ஆற்றங்கரையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு நமக்கு எப்பொழுதும்